கிரைம் த்ரில்லர் படம்னாலே விஜய் ஆண்டனிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி போல. சமீபத்துல வெளிவந்த ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். எங்க வளன்னு பேசாதீங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அத சொல்லுங்க. ரிவ்யூக்கு வந்துடுறேன். பொதுவான கிரைம் த்ரில்லர் அப்படின்னு இல்லாம இந்த படத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உடல் கருகிய நிலையில இருக்கிற ஒரு சடலத்தை குப்பை தொட்டில இருந்து எடுக்கிறாங்க. அந்த புகைப்படம் வைரல் ஆகுது. அந்த புகைப்படம் மும்பைல இருக்க விஜய் ஆண்டனிக்கு வந்து சேருது. உடனே அதை விசாரிக்க சென்னைக்கு வராரு. இந்த வழக்கை விசாரிச்சு கொலைகாரனை பிடிச்சாரா? விஜய் ஆண்டனி இந்த வழக்க பர்டிகுலரா விசாரிக்க என்ன காரணம்? இப்படி நிறைய கேள்விகளோட கதை நகருது. பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட எந்த ஆரவாரமும் இல்லாத நடிப்பு, ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு மனுஷன். படத்தோட பிஜிஎம் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்து இந்த படத்துக்கே முக்கியமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அஜய் திசானோட பெர்ஃபார்மன்ஸ். முதல் படம் மாதிரியே இல்ல, அவ்வளவு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. படத்தோட ரைட்டிங் அப்புறம் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்படி ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் விஜய் ஆண்டனியோட பிளாஷ்பேக் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாம். ஹீரோ அப்படிங்கிறதுக்காக எடுத்த எடுப்புல இந்த கேஸ் ஹீரோக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரி இல்ல. ஒரு சில கேரக்டர்ஸ் எந்தவித தாக்கமும் ஏற்படுத்தல. இப்படி சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா ரசிக்கக்கூடிய படம் தான். சமீபத்துல வெளியான விஜய் ஆண்டனி படங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ரொம்பவே நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் குறைகளை நிவர்த்தி பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கிரிப்பிங்கா வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த மார்கன். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.